இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளிலே கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த வாழ்க்கையை எதிர்பார்க்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அப்பாற்பட்ட அதிசயங்களை கர்த்தர் செய்கிறவர். ஒரு ஜீவனுள்ள தேவன். இவர் விரும்புகிற எல்லாவற்றிலும் ஒரு அற்புதத்தை அவர் செய்கிறவராக இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கும் போது சங்கீதம் 89வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில், என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. தாவீது ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த அவனை, கரவலாடுகளுக்கு பிணைத்திருந்த அவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டு வேறு பிரித்து பசுத்த தைலத்தினால் தைலக்கொம்பு அபிஷேகத்தால் நிரப்பி ராஜாவாக உயர்த்துகிறார். 2 சாமுவேலில் வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரத்தில் தாவீது ராஜாவை கொண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். அப்போது அந்த இடத்துல எபூசியனை நாட்களை கூட பார்த்து அவனுக்கு குரோதமாக யுத்தம் பண்ணும்படியாக எஸ்டேமுக்கு போகிறான். போகிற வழியில் அவர்கள் சொல்லும்போது, இவன் இதை செய்ய முடியாது, அதற்குள்ளே செல்ல முடியாது, பிரவேசிக்க முடியாது. எபூசியன் சொல்கிற வார்த்தை நாக்கி குருடர்கள் தடுப்பார்கள், சப்பான்கள் தடுப்பார்கள், அது ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த வேளையில் கூட ஆனாலும் தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான். அது தாய் நகரமாக மாறிடுச்சு. நாட்டிலே கூட அநேக காரியங்கள் நமக்கு எதிர்பார்த்து ஜெபித்து அது நடக்குமா நடக்காதான்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்க வேளையில் இது முடியாது நடக்காது அநேக தடுப்பாங்க. சில நாமே தடுத்துருவோம். ஆனால் ஆண்டு சொல்லி தடை செய்யாது. நான் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று வாக்கு கொடுத்துக்கிறார். தாவீது ராஜா அந்த வேளை எவ்வளோ பிரச்சனை இருந்தால் கூட அது ஒன்றையுமே பார்க்காதபடிக்கு அந்த சியோன் கோட்டையை பிடிக்கும்போது ஒரு பெரிய ஜெயத்தை எடுக்கிறான். அதில் அது 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவன் கூட இருந்தார். கர்த்தர் அவன் கூட இருந்ததுனால அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டு சமூக அபிஷேகம் பெற்ற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்னன்னா, அபிஷேகத்தினால் நோங்களெல்லாம் முறிக்கப்பட்டு போய் அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷனுக்கு அவன் எதிர்பார்க்கறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அப்பாற்பட்ட அதிசயங்களை கர்த்தர் செய்வார். நம்ம இது செய்தால் போதுமான நினைப்போம். ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்யும்படியாக கர்த்தர் அதை நமக்காக யுத்தம் செய்கிறார், வழக்காடுகிறார். உங்களை கொண்டு அவர் என்ன செய்ய சித்தம் வச்சுக்கிறாரோ அதை குடும்பங்களிலே செய்வார், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே செய்வார், பிள்ளைகளுக்கு செய்வார், தொழிலில் செய்வார், ஊழியர்களே செய்வார். வேதத்தை வாசித்து பாருங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு. பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஆனால் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது உன்னுடைய இருதயத்தில் விழுந்த எல்லாம் அவர் அருள் செய்வார். உடைய விருப்பத்தையெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பார். அநேக காரியங்களுக்காக நம்ம கவலைப்பட்டு கொண்டு நேரத்தில் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் நாம் தடுத்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்ல நாட்டிலே கூட நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்கிறார். எப்போ வாய்க்கும் தெரியுமா? வேதத்திலே நம்ம அதிகமாய் பிரியமாக இருந்து பிரியத்தோடு இரவும் பகலும் வேதத்தை தியானம் பண்ணி நாம் ஜெபிக்கும் போது நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். நாம் எதிர்பார்க்கறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். அதோடு கூட அதிகமாய் வேதத்தை வாசி தியானிக்கிறது மாத்திரமல்ல, நான் ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய சமூகத்திலே நம்ம பாதிப்போடு கூட இருக்க சூழ்நிலையெல்லாம் நீங்கள் சமூகத்தில் வச்சு நீங்கள் எப்படியாவது செய்யணும்னு சொல்லும்போது அதை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த துதி செய்ய ஆரம்பிக்கும் போது நமக்கு அற்புதம் நடக்கும். அதோட ஆண்டு சமயத்தில் காத்திருக்கும் போது நமக்கு அற்புதத்தை செய்வார். ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டை எடுத்து எழும்புவார்கள். நீங்கள் காத்திருந்து பாருங்க, அமர்ந்து ஜெபித்து பாருங்க. அதே சமூகத்தில் சில மணி நேரம் ஜெபித்தால் கூட உண்மையாக நீங்கள் ஜெபித்து பாருங்க, ஒரு புது பலன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த புது பலன் மாத்திரமல்ல, ஒரு கழுகளை போல செட்டை எடுத்து எழும்புங்க. இதெல்லாம் முடியாது இருக்கிறீங்களோ கர்த்தர் எழும்பி பிரகாசிக்கும்படியாக கிருபை செய்வார். ஏசாயா 60 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி மகிமை மாத்திரம் இறங்கி வந்தால் போதும். அப்படி மகிமை உங்கள் மேலே காணப்படும் போது உங்கள் வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்வார். அது உன்னால் முடியாத காரியமாக இருக்கும், எதிர்பார்க்காத காரியமாக இருக்கும், நீ ஆராய்ந்து பார்க்காத சில காரியங்களாக இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்களை உன் வாழ்க்கையில் அவர் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த காரியத்தை செய்வதற்காக தான் உங்கள் மேலே கர்த்தருடைய அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். இந்த அபிஷேகத்தினால் அதிகமாக ஜெபிக்கும் போது, அபிஷேகத்தினால் அதிகமாக பாடல் பாடும்போது, அபிஷேகத்தில் நமக்கு அதிகமாக துதிக்கும் போது உங்களை தேடி ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் எதிர்பார்த்து இந்த ஆட்களையும் பார்த்த ஒருவேளை நம்ம காரியத்தை ஒரு சொன்னால் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் நினைக்கலாம். இங்கே போய் ஜெபித்த எனக்கு ஒரு அற்புதம் சிவா சொல்லி அவங்களுக்கு தெரியல ஊழியக்காரங்க எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்த வேளையில் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது கூட நீங்கள் எதிர்பார்த்த நபர்கள் உங்களை தேடி வருவார்கள். உங்களை தேடி வரும்போது ஒரு இருதயம் அதிசயப்பட்டு போரிக்கக்கூடிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்வார். கொஞ்சோல கடனாக இருக்கும், நீ ஒருவேளை அதுக்கு கூட பயப்படுவீங்க.
ஆனா அந்த நாட்கள் அதுக்கு தாண்டி வர கர்த்தர் பலன் தருவார். ஆனா வேதத்துல வாசிக்கும்போது, "தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்துல எங்கள கொண்டு விட்டீர்ன்னு" சொன்னது போல, இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டுறதுக்கு தான் கஷ்டமே தவிர, தாண்டி வந்த உடனே உன் வாழ்க்கை செழிக்கும் என்று வேதத்துல வாசிக்கிறோம். கர்த்தர் உனக்கு செழிப்பை கொடுப்பார். கர்த்தரையே நீங்க நம்பிக்கிட்டு இருக்கனால, கர்த்தரை நம்புறவன் செழிப்பான்னு வேதத்துல வாசிக்கிறோம். எத்தனையோ நாட்களா காத்திருக்கிறேன், நடக்கல. எத்தனையோ மாதங்களா காத்திருக்கேன், நடக்கல. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு குடுக்குறாரு. நெகேமியா 2:20 பரலோகத்தின் தேவன் உனக்கு காரியங்களை கைக்கூடி வரப்படும். எதை குறித்து கலங்காதீங்க. உயிரே கலங்க வேண்டாம். அவர் எதை சொன்னாரோ, அதை சொன்னதை செய்ய அவர் நாட்டிலே கூட நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதக்காரன் அனுபவத்தை இங்க வாசிக்கும்போது சங்கீதம் 18 உம்மாலே நான் ஒரு சேனைகளை பாய்ந்து செல்வேன். உம்மாலே நான் ஒரு மலையை தாண்டுவேன். தேவரின் விளக்கை ஏற்றுவேன். உங்களை உயர்த்துவது அவருடைய கரம்தான். உங்களை மேன்மைப்படுத்துவது அவருடைய கரம்தான். உங்களை நாட்டிலே கூட அநேக ஜாதிகளுக்கு உங்களை கர்த்தர் தெரியப்படுவது அவருடைய கரம்தான். நான் அவருடைய கரம் உங்க கூட இருக்கிறதுனால, அந்த கரம் உங்க கூட இருக்கும் என்று சங்கீதம் 89 21, 22 நீங்க வாசிக்கும்போது, என் கரம் உங்களோட உறுதியாக இருக்கும். என் புயம் உன்னை பலப்படுத்தும் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அதோடு கூட மாத்திரம் அல்ல, அதுக்கு மேல நீங்க வாசித்து பார்ப்பீங்க. கீழ வாசிப்பீங்கன்னு சொன்னா, என் கை உங்களோட உறுதியாக இருக்கும். அவருடைய கை உங்க கூட இருக்கிறதுனால, எல்லா சத்துக்களும் இதை இச்சை பேசி அடங்குவாங்க. உன்னை கர்த்தர் எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவனாக மாற்றுவேன் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா ஜனங்களையும் பார்க்கிற உன்னை மேன்மை உள்ளவனாக வைப்பேன் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். உன் மேல வச்சுக்கிற கிருபையை யாரும் எடுக்க முடியாது. உன் மேல வச்சுக்கிற ஆசீர்வாதத்தை யாரும் தொட முடியாது. தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் சொன்னதையெல்லாம் செய்கிறவராக இருக்கிறார். மனம் மாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. ஒருவேளை கொஞ்சம் தான் எனக்கு பலன் இருக்கு, வேற வழி இல்லைன்னு சொல்லி நினைக்கலாம். வேதத்தை நீங்க வாசிக்கும் போது வெளிப்பட்டு 3ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலிக்காதபடி என் வசனத்தை நீ கை கொண்டபடினால் அது திறந்த வாசலை வைக்கிறேன், அது யாரும் பூட்ட முடியாதுன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். இதன்படியாக உன்னுடைய குடும்ப வாழ்க்கை, தொழில் காரியங்கள், படிப்பு காரியங்கள், ஊழிய பாதையிலே உனக்கு அந்த திறந்த வாசலை வைத்திருக்கிறார். இந்த திறந்த வாசலை யாராலும் அடைக்க முடியாது. சில நேரத்தில் நினைப்புல உங்களுக்கு வரும், சூழ்நிலை போச்சு, இனிமே வளர்ந்தான், இதை நம்ம ஒருவேளை வேண்டான்னு சொல்லி தள்ளிடலாமா, பூட்டிடலாமான்னு நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக கதவுகள் திறக்கப்பட்டு இருக்கிறது. ஏசாயா 45:1-2 நீங்க வாசிக்கும் போது, அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேஸ்க்கு முன்பாக ஜாதிகள் இடைக்கட்டில் அவிழ்க்கும்படியாக கதவெல்லாம் திறந்து வைக்கப்பட்டிருக்க சூழ்நிலை ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உனக்கு முன்னே நான் கோணலை நான் செவையாக்குவேன். உனக்கு அவர் கோணலை எல்லாம் செவைப்படுத்துவார். எல்லா வழிகளிலும் உனக்கு அடைக்கப்பட்ட வழியெல்லாம் கர்த்தர் பாதையாக மாற்றுவார். வனாந்திர சூழ்நிலையாக இருக்கிற ஒரு வாழ்க்கையில அந்த வனாந்திரத்துல உனக்கு ஒரு பெரிய செழிப்பான ஒரு வழியை கர்த்தர் கொடுப்பார். இதுவரைக்கும் நடந்து நீங்க நினைக்க வேண்டாம், முந்திரி நீங்க நினைக்க வேண்டாம், பழசெல்லாம் மறந்துருங்க. அவர் சொல்றாரு, புதுசா நான் உனக்கு செய்ய போறேன். இந்த இதுவரைக்கும் நடக்காத, இதுவரைக்கும் எதிர்பார்க்கிற, இதுவரைக்கும் நடக்காத சில காரியங்களை இன்றைக்கு அவர் செய்ய தொடங்க போகிறார். அது புதிய காரியமாக இருக்கும். அதை கர்த்தர் செய்யும் போது, இதுவரைக்கும் நான் இது நினைச்சு கூட பார்க்கலையே, இது எப்படி ஆயிட்டுன்னு சொல்லி ஆச்சரியப்படும்படியாக வேதத்துல வாசிக்கும் போது, இது கர்த்தராலே ஆயிற்று, கண்களுக்கு ஆச்சரியம்னு சொல்லும்படியாக இயற்கைக்கு அப்பாற்பட அதிசயங்களை கர்த்தர் செய்ய போறார். சகோதரியே, நீ எதை குறிச்சும் கலங்க வேண்டாம், உன் இருதயம் கலங்க வேண்டாம்னு வேதத்துல வாசிக்கிறோம். உன் இருதயத்துல கர்த்தர் நாளிலே கூட மனமகிழ்ச்சியை கொடுக்கிற அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார். தாவீதுக்கு கர்த்தர் ஆனந்தத்தையில அபிஷேகத்தால் நிரப்பி வைத்தது போல உன்னை ஒரு அபிஷேகத்தால் நிரப்பி அநேக ஜாதிகளுக்கு உன்னை கர்த்தர் உயர்த்துவார். அநேகருடைய இடைக்கட்டுகளை நீ அவிழ்ப்பாய். அநேக இடங்கள்ல உனக்கு வாசல்கள் திறக்கப்பட்டிருப்பதை உன் கண்கள் காணும். இதுவரைக்கும் உனக்கு வாழ்க்கையில இவ்வளோ சோர்வுகள் வந்திருக்கலாம், பிரச்சனை வந்திருக்கலாம். இனி நீ அழுது கொண்டீராய். இனி உன் வாய் நகைப்பினால் நிறைந்திருக்கும். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி பிரஜாதிகள் சொல்லிக் கொள்வார்கள். இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். அப்பா பிதாவை நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா இந்த செய்தியை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துக்கிறீங்கப்பா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியங்கள் விடலையாக்குவிட்டு வேதத்தில் வாசிக்கிறோம் ஐயா. யாரெல்லாம் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ ராஜா, தாவீது ராஜாவை கொண்டு ஆண்டவரே அப்பா எத்தனையோ ஜனங்களை ஆசீர்வதிச்சீங்கப்பா. தாவீது ராஜா மூலமாக ஆண்டவரே அந்த கோட்டையை பிடிக்கும்படியா சூழ்நிலை கொடுத்தீங்கப்பா. அது தாவீது நகரமாய் மாறிற்று. வேதத்தில் வாசிக்கும் தாவீது செய்தெல்லாம் வாய்த்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஐயா. நீங்க கூடவே இருந்தீங்கப்பா. அதே நாளிலே கூட எதற்காகலாம் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ இந்த எல்லா கலக்கத்தையும் நீங்கள் மாற்றி
அவருடைய இதயம் அதிசயப்பட்டு போரிக்கக்கூடிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை நீ செய்து முடிக்கும் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த வசனத்தின்படி நீங்க செய்து முடித்து மகிழ பண்ணுங்க. தொடர்ந்து பிள்ளைகளை கொண்டு அநேக மக்களை இங்கே ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். இந்த வாழ்க்கை ஆண்டவரே அப்ப திருப்தியாய் ஆண்டவரே நிறைவாய் ஆமென் நீ கிருபை கொடுக்கும்படியா செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கும் பிதாவே ஆமென்.